கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த இந்த பெரிதான நல்ல சிலாக்கியத்திற்காக சுகத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். Je glorifie le nom de Dieu qui m'a donné la santé pour pouvoir prêcher aujourd'hui. தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவுக்கு அன்புள்ளவர் என்று சொன்னால் நாம் அவரை பற்றி நினைக்காவிட்டாலும் தேவன் என்னை பற்றி உங்களை பற்றி நினைவுள்ளவராய் இருக்கிறார். Même si nous ne pensons pas à Dieu, lui-même, il est connaissant et il pense à nous à chaque instant. நான் ஆரம்பத்திலே சில வேளைகளிலே பிரசங்கம் என்று சொல்லுகிற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை தலைப்பிலே சொல்லி ஜபித்து விட்டு போவோம் என்றுதான் கடந்த காலங்களிலே நான் செய்து கொண்டு வருவேன். Ces derniers temps, quand on me dit de prêcher la parole, je prends un sujet et je prêche. ஆனால் அப்படிப்பட்ட பிரசங்கம் நான் கேட்டபடி நல்லா இருந்திருக்கு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தவிர எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காணாத படிக்கு தேவனுடைய சமூகத்திலே நான் மனம் சொந்தவனாய் காணப்பட்டிருக்கிறேன். Peut-être que les prêches que je prêche ne soient pas peut-être bien, peut-être, mais c'est un découragement car il n'y a pas de changement dans notre vie. பாஸ்டர்கள் சொல்லுறது போல நாம் சத்தியத்தை சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதுவும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது வசனத்தின் ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தருகிறவராயிருக்கிறார். Si nous voulons connaître la vérité, nous devons approfondir la connaissance biblique et pouvoir méditer la parole. ஞாயிறு ஆராதனையிலே வருகிற அநேக பிள்ளைகள் வேத படிப்பிலே காணாத படியினால் நாம் வேத படிப்பிலே செய்த அதே செய்தியை நான் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே செய்யும்படியாய் உங்களுக்கு முன்பு வந்திருக்கிறேன். Alors aujourd'hui, je vais vous prêcher la parole que j'ai pu prêcher mercredi à l'étude biblique. ஏனென்று சொன்னால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ச்சியாய் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியாது. Si nous n'apprenons pas continuellement la parole de Dieu, nous ne pourrons pas voir la grandeur et la gloire de Dieu. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். Nous allons tous prendre le livre des Éphésiens, chapitre 1, versets 1 et 2. Paul, apôtre de Jésus-Christ par la volonté de Dieu aux saints qui sont à Éphèse et aux fidèles en Jésus-Christ. Que la grâce et la paix vous soient données de la part de Dieu, notre Père, et du Seigneur Jésus-Christ. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எபேசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வாழ்த்துதல்கள் இந்த ரெண்டு வசனங்களிலே அடங்கியுள்ளது. On peut voir les salutations que fait Paul aux Éphésiens. ஆகவே முதலாவது வசனத்திலே நாம் எந்த ஒரு நிருபத்தை வாசிக்கிற பொழுதும் நாம் படபட என்று வாழ்த்து செய்தியில என்ன சத்தியம் இருக்குது என்று நாம் அறியாதவர்களாய் கடந்து செல்ல வாய்ப்புண்டு. Dans les épîtres, on a tendance à partir rapidement et lire rapidement les salutations. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியாய் வாசிப்பீர்களானால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது என்கிறதை நானும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier qu'il y a une certaine signification spirituelle concernant tous les versets de la Bible. அதுவும் பவுல் எழுதின நிருபங்களிலே அவர் பயன்படுத்தப்பட்ட இறையியலின் ஆழங்கள் சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Notamment les paroles qui ont été écrites par Paul, nous devons comprendre les significations. முதலாவது வசனத்திலே நான் அதிகம் விளக்க மாட்டேன், ஏனென்றால் நான் அதை 2-3 தரத்துக்கு உங்களுக்கு முன்பதாய் சொல்லி இருக்கிறேன். Alors je vais passer rapidement les versets 1 et 2 parce que je vous ai déjà enseigné auparavant. ஆனால் நான் அதை சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Et je voudrais vous remémorer ces versets. பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லுகிறார். Donc Paul parle à travers de l'appellation qu'il a eue. என்னுடைய அழைப்பு ஒரு மனுஷனால் உண்டானது அல்ல, தேவனே என்னை அழைத்தார் என்று தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தோடு கூட தாமே அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். Il dit également qu'il a été appelé par Dieu pour être apôtre de Jésus-Christ. ஏன் அவர் அப்படி எழுதுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. பவுல் வாழ்ந்த காலங்களிலே இவர் இயேசுவுடைய சீசனாய் இல்லாதபடியினால் இவர் உண்மையான இயேசுவின் சீசர் இல்லை என்று கூறுகிற ஒரு கூட்டம் அந்த நாட்களில் இருந்தது. Et on peut voir dans ces temps-là qu'il y avait beaucoup de gens qui disaient que c'était pas un disciple de Dieu. அதனாலதான் சொல்லுகிறேன், நான் இயேசுவோடு கூட இல்லாவிட்டாலும் நான் தேவனிடம் இயேசுவிடத்திலிருந்து நேரடியாக நான் இந்த
இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று தைரியமாய் அவர் சொல்லுகிறதாக தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தோடு இங்கே சொல்லுகிறார். நான் ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். Même s'il n'a pas été aux côtés de Jésus, il dit qu'avec certitude il a été appelé pour être apôtre de Jésus-Christ. இந்த இடத்துல பவுல் சொன்னது போல கர்த்தர் உங்களை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்திருப்பாரானால், Si comme Paul, Jésus-Christ vous a appelé pour son service, உங்களை முன்குறித்திருப்பாரானால், si il vous a choisi, il vous a prédestiné, அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, quel que soit le service, le ministère, அது ஜனங்கள் காணக்கூடியதாய் முன்னுக்கு நிற்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, ça peut être un service, un ministère que les autres peuvent le voir, ஜனங்கள் காணாத பகுதியிலே நீங்கள் செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, ça peut être un ministère fait à l'intérieur ou à l'extérieur. நீங்கள் ஒன்றை உங்களுடைய இதயத்திலே எப்போதும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Mais vous devez réfléchir une chose, அழைத்தவர் தேவன், celui qui vous a choisi, c'est Dieu, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். et celui qui vous a choisi, il est vrai, il est fidèle. நாம் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் மனிதன் பார்க்காவிட்டாலும் தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். Et si le service que vous faites pour Dieu, même si l'homme ne vous voit pas, Dieu le voit. இதை எப்படி நான் தைரியமாய் சொல்லுகிறேன்? Et comment je peux dire cette chose avec certitude? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே 1-2 அதிகாரங்களிலே ஆவியானவர் சொல்லுகிறதாவது, நான் உன் கிரியை அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்திலே எபேசு சபை 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையிலே வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். On peut voir une parole qui est prononcée dans Apocalypse chapitre 2. Dieu connaît nos œuvres et il insiste et il répète plusieurs fois. நீங்க மனம் சோர்ந்து போகாதீங்க. Il ne faut pas vous décourager. நீங்க செய்யற காரியங்களை ஒருவேளை பாஸ்டரா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், உங்களை உற்சாகப்படுத்தாம இருக்கலாம். Peut-être que le pasteur ou les autres personnes ne vous encouragent pas dans les choses que vous faites. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். Mais l'Éternel connaît les choses. அவர் எல்லாவற்றுக்கும் தக்கதான காரியத்தை உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Et il est vrai, il est fidèle pour vous récompenser dans les choses que vous faites pour lui. அதனாலதான் நாம தேவனுடைய ஊழியத்தை கனத்தோடு பயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் செய்ய C'est அழைக்கப்பட்டிருக்கிறோம். pourquoi nous avons été appelés pour faire le ministère de Dieu avec crainte et avec obéissance. அடுத்ததாக ஒரு விசுவாசி என்றால் யார் என்று 3 காரியங்களை பவுல் சொல்லுகிறார். Ensuite, nous avons vu qu'est-ce qu'un fidèle. Paul dit 3 choses. முதலாவது விசுவாசி பரிசுத்தவான். Premièrement, fidèle, c'est un saint. விசுவாசி இரண்டாவது விசுவாசி என்றால் அவர் உண்மை உள்ளவைகளை விசுவாசி நம்புகிறவர். Et deuxièmement, un fidèle, c'est celui qui a foi, qui croit en Dieu. மூன்றாவது என்ன? விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். Et troisièmement, un fidèle, c'est qui est en Christ. இந்த 3 காரியங்களையும் தான் முதலாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். விசுவாசியார் பரிசுத்தவான். Donc, premièrement, le fidèle, c'est un saint. விசுவாசியார் உண்மை உள்ள சத்தியங்களை அவர் நம்புகிறவன், இல்லாவிட்டால் விசுவாசிக்கிறவன். Qui croit, qui a la foi en la parole de Dieu. விசுவாசியார் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். Et troisièmement, le fidèle, c'est celui qui est en Christ. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த 3 காரியத்தை சரியாய் சிந்தித்து நாம் தேவ சமூகத்துக்குள்ளே வளர்வோமானால் எங்களை அறியாமலே நாம் தேவனை ஆராதிக்க முற்படுவோம். Si nous sommes réellement sauvés, que nous avons ces connaissances en nous, sans même connaître, nous adorerons Dieu. பரிசுத்தவான் என்று சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். வேதத்திலே பரிசுத்தவான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்ன அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்கிறதை நான் சரியா கற்றுத் தந்திருக்கிறேன். Je vous ai enseigné très clairement ce que signifiait être saint. வேறு பிடித்தல் எல்லாவற்றால் வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற அர்த்தத்தோடு தான் பரிசுத்தவான் என்கிற அந்த வார்த்தை வேதத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. Être saint, c'est être mis à part ou séparé du monde. அப்ப விசுவாசி யாரு? வேறு பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். Dieu nous a prédestinés, Dieu nous a mis à part pour vivre une vie sainte et fidèle. இத பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு காண்பித்தேன். பரிசுத்த மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த மேசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த பாத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Je vous ai montré à travers l'Ancien Testament une montagne sainte et les ustensiles saints. அப்ப அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை என்ன? ஒரு பிரத்யேகமாக வேறு பிடிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தப்படுகிற பொருட்களை பரிசுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. Saint qui a été utilisé pour des ustensiles qui étaient séparés, mis à part pour Dieu, pour faire le service de Dieu. அப்படிப்பட்ட வேறு பிடித்தல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான் என்று
அழைக்கிறார்கள். Et c'est ces personnes-là qui ont été appelées saints, une vie pour vivre séparés pour Dieu. இந்த உலகம் பரிசுத்தவான் என்கிறதுக்கு கொடுக்கிற அர்த்தம் வேற. Et le monde qui donne la signification est autre. நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். Je vais aussi சில vous enseigner. மாற்றங்கள்ல அவங்க ஒரு என்ன சொல்றது மரித்ததுக்கு பின்பதாக அற்புதங்கள் அடையாளங்கள் அவற்றை பேரால நடக்க வேண்டும் என்று சொல்லி பல நூற்றாண்டுக்கு பின்பதாக அவருக்கு செயின்ட் இல்லாவிட்டால் பரிசுத்தவான் என்ற பட்டம் கொடுக்கிறது. இது வேதத்துக்கு முரணானது. Donc une personne qui est décédée, qui est ressuscitée par la suite, on peut donner le nom de saint, mais ça c'est autre chose. ஆகவே நாம் எல்லாரும் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தேவனை அறிந்த ஒவ்வொருவரையும் பவுல் பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். Donc on peut voir que Paul appelle saints les hommes, les femmes, les enfants, toutes les personnes qui sont présentes. ஆகவே இது உடனடியாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது நடக்கிற காரியம். C'est une chose qui se passe automatiquement quand vous recevez Jésus-Christ dans votre vie. அப்ப நிலைப்படி நீங்க பரிசுத்தவான். Donc vous êtes saint. நடைப்படி சில நேரங்கள்ல நாம பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்கிறோம். Donc en théorie vous êtes saint, mais en pratique il y a des choses que vous faites contre Dieu. அப்ப உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தேவன் எப்போதும் பரிசுத்தவானாய் பார்க்கிறார். Une personne qui a été sauvée, qui s'est repentie de ses péchés, l'Éternel le voit comme un saint. இந்த இரண்டாவது அவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் நம்புகிறவர்கள். Deuxièmement, c'est celui qui croit, qui a la foi en la parole de Dieu. இந்த காரியம் நாளெடுக்கும். Et cela, ça prendra du temps. எப்படி? Comment? உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்றதுக்கு, Pour pouvoir faire grandir தேவனுடைய votre வார்த்தையை foi, குறித்த நிச்சயத்தோடு நீங்க நடக்கிறதுக்கு, pour pouvoir marcher avec la certitude de la parole de Dieu. அவங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாகலாம். ஆனாலும் நீங்க நம்பி எப்படி நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கின்றது. நீங்க முதலாவது என்ன செய்றீங்க? நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. Premièrement, vous avez la foi, vous croyez que le sang de Jésus-Christ a purifié, a lavé vos péchés. இது யாரால முடியும்? விசுவாசியால தான் முடியும். Et c'est seulement par les fidèles qui peuvent se passer ces choses-là. அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். Et troisièmement, vous êtes en Christ. பாருங்க, எப்பொழுதும் பவுல் தன்னுடைய நிருபத்தில கிறிஸ்துவுக்குள் என்று பயன்படுத்துகிற வார்த்தையை அடிக்கடி எழுதப்பட்டிருக்கிறதை அவர்களுடைய நிருபங்களிலே வாசித்து பார்க்கலாம். On peut voir que Paul explique et insiste sur le fait dans ses épîtres que nous sommes en Christ. ஏனென்று சொன்னால் விசுவாசியை பவுல் தனித்து இருப்பவராக அவர் பார்க்க விரும்பவில்லை. On peut voir que Paul ne sépare pas les uns des autres. இந்த சத்தியத்தை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். Vous devez comprendre cette vérité. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்ற ஒரு பிள்ளைய ஒரு காலமும் சொல்லக்கூடாது. ஐயோ நான் தனிச்சு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை என்ற ஒரு வார்த்தை உங்களோட வாயிலிருந்து வரவே கூடாது. Une personne qui a été sauvée, vous ne pouvez pas dire que vous êtes seul, qu'on vous a abandonné. எபேசு மக்களுக்கு சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். Il dit aux Éphésiens que vous êtes en Christ. அதனால தான் உன்னை நான் விசுவாசி என்று சொல்றோம். C'est pourquoi je vous appelle saint. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்க்கை இல்லாத மனிதனாக அவர் விசுவாசி இல்ல, தேவனை அறியாதவர். S'il n'a pas Christ en lui, c'est qu'il ne connaît pas Dieu. அப்ப எப்பவும் எங்களுடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக மற்றவர்கள் எங்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Pourquoi nous avons été appelés à vivre une vie en Christ. நாம கிறிஸ்துவை பற்றி நாம சுவிசேஷம் சொல்லலாம். Peut-être que nous pouvons annoncer l'évangile concernant Dieu. கிறிஸ்துவோட மேன்மைகளை சொல்லலாம். Nous pouvons dire les choses concernant Christ. ரட்சிப்பை சொல்லலாம். Nous pouvons dire le salut, பாவ மன்னிப்பை சொல்லலாம். la repentance des péchés, இயேசு விசுவாசிக்கிற விடுதலையை வாயிலால சொல்லலாம். la délivrance que Jésus-Christ peut apporter. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வாழ்கிறார் என்று நாம் வாழ்ந்து காட்டுவோமானால் நாம் பேசுகிற காரியத்தினால ரட்சிக்கப்படுகிற தொடப்படுகிறவர்கள் விட நான் வாழ்ந்து காட்டுகிற ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருப்பேனானால் அநேகரை கிறிஸ்துவனை நடத்த முடியும். Et par-dessus tout, si nous montrons à travers notre vie que Christ vit en nous, à travers cela, nous pouvons apporter plein de changements dans la vie des autres. ஆரம்ப காலத்துல எருசலேம்ல வாழ்ந்த சீஷர்கள் தொகையிலே கொஞ்சமா இருந்தாலும் அவர்கள் அந்த எருசலேம் பட்டணத்தை முழுவதும் தம்முடைய சுவிசேஷத்தினாலே நிரப்பினார்கள் என்று அவர்கள் தங்கள் வாயினாலே சொல்லவில்லை. பரிசேயர் சதுசேயர் அவர்களுக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் தான் அதை சொன்னார்கள். On peut voir qu'au commencement, les disciples étaient peu nombreux au temple de Jérusalem, mais on peut voir par la suite que les Sadduciens et les pharisiens ont vu que les disciples sont augmentés. அந்த குறிப்பிட்ட கொஞ்ச பேர்னால அந்த சுவிசேஷம் பிரபலியம் அடைந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடங்களிலும் சுவிசேஷம் சென்றதோ அந்த இடத்தின் சூழ்நிலைகள் மாறினது. On
On peut voir que l'évangile a été annoncé partout dans le pays et que ça a apporté plusieurs changements. மந்திரவாதத்திலே கட்டப்பட்டிருந்தவர்கள் மாத்திரமல்ல, மந்திரவாதத்தை தங்களுடைய ஆதாய தொழிலாய் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட அதிலிருந்து மனம் திரும்பினது மாத்திரமல்ல, இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். On peut voir que toutes les personnes qui pratiquaient la sorcellerie, on peut voir qu'ils sont repentis de ces péchés. இது இந்த எபேசிய நிருபத்திலே, எபேசு பட்டணத்திலே நடந்தது. Et cela s'est passé dans la ville des Éphèses. காரணம் என்ன? La raison pour laquelle ça s'est passé, அவர்கள் எதை பிரசங்கித்தார்களோ, qu'est-ce qu'ils ont enseigné? அவர்களாகவே பிரசங்கிக்கிற படியே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. Parce qu'ils appliquaient dans leur vie ce qu'ils prêchaient. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இதுல இருந்து என்னை விட வேற யாரும் விட்டா நாம திறமையா பிரசங்கிக்கலாம். Peut-être qu'une autre personne à part moi peut prêcher très bien. இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதா இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை சொல்ல கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில நாம் சொல்லுகிறபடி செய்வதற்கு நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். S'il n'y a pas de changement dans la vie des personnes à laquelle on annonce la parole, c'est que notre vie, la façon dans laquelle nous vivons n'est pas correcte. அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் உயர்ந்ததாய் காணப்பட்டது. C'est que leur qualité de vie était supérieure à ce qu'ils disaient. இன்றைக்கும் எத்தனை வருடமாய் நாம் தேவனுடைய திருச்சபைக்குள்ளே இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையின் தரம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? Combien notre qualité de vie est en Christ aujourd'hui? உலகத்திலே இருக்கிறவர்கள் சிந்திக்கிறது போலவே நானும் நீங்களும் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வந்த மெய்யான விடுதலையை நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி காண்பிக்க முடியும்? Si nous pensons comme les personnes de ce monde, alors comment nous pouvons montrer la délivrance de Dieu? உண்மையை சொல்லுகிறது போல சரியாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்குமானால், உண்மையிலே இந்த பிரான்ஸ் பட்டணம் எப்போதே ரட்சிக்கப்பட்டிருக்கும். S'il est vrai que la parole de Dieu a été annoncée correctement dans ce pays, alors le pays aurait été sauvé depuis plusieurs années maintenant. எங்களுடைய சகோதரர்கள் கூட ரட்சிக்கப்படாதவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். Peut-être que notre famille, nos proches aussi auront été sauvés. சுவிசேஷத்தை அப்படித்தான் பவுல் வாழ்ந்த காலங்களிலே பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தின் ஒளி அங்கே இருந்த இருளை பிரகாசித்தது. On peut voir que c'est de cette manière-là que Paul a annoncé l'évangile et qu'il y avait une lumière dans cette ville. உண்மையான தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லுவது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அது எங்களுடைய இதயத்துக்குள்ளே ஆழமாய் வந்து அது எங்களுடைய வாழ்வாய் மாற நாங்கள் அங்கே ஒப்புக் கொடுப்போம். Nous devons nous offrir, sacrifier pour que l'évangile, non seulement nous devons l'annoncer, mais de la mettre en pratique dans notre cœur et dans notre vie. இது சாதாரணமான காரியம் அல்ல. Ce n'est pas une chose facile. இந்த உலகத்துக்கு ஒளியை, இந்த உலகத்துக்கு மாற்றத்தை கொடுக்கிறதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்கிறதை பவுல் சரியாய் அறிந்திருந்தார். Donc Paul savait très clairement que la seule façon qu'il puisse donner la lumière et le changement dans notre vie et celle des autres, c'était Christ et l'évangile. ஆகவேதான் இந்த முதலாவது வசனத்துல ஒரு விசுவாசி யாருன்னா, அவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முன்குறிக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய வார்த்தைகளை நம்புறவன், அவன் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்கிறத ஆழமாக எபேசு மக்களுக்கு அவர் வாழ்த்துறையிலே முதலாவது வசனத்திலே சொல்றதை பார்க்கிறோம். Donc on peut voir dans le verset 1 que Paul dit que les fidèles sont ceux qui sont mis à part, séparés du monde, celui qui croit en la parole de Dieu et celui qui vit pour Dieu. இரண்டாவது வசனத்திலே நாம் பார்ப்போம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். Dans le deuxième verset, il est dit que la grâce et la paix vous soient données de la part de Dieu, notre Père et du Seigneur Jésus-Christ. எவ்வளவு ஒரு ஆழமான இந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? கிருபையும் சமாதானமும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை மட்டுமே நாம் தியானிப்போமானால் எத்தனை பிரசங்கங்களை நாம் செய்ய முடியும்? On peut faire plusieurs prêches concernant le mot la grâce et la paix. ஆகவே பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். Donc il dit que la grâce et la paix vous soient données de la part de Dieu notre Père et du Seigneur Jésus-Christ. நான் போன புதன்கிழமை இதை பற்றி சொன்னேன். ஷாலோம் என்று சொல்லி ஜூதர்கள் ஒருவரை ஒருவர் காணுகிற பொழுது அவர்கள் ஷாலோம் என்று வாழ்த்துவார்கள். On peut voir que les Juifs disent shalom quand ils se voient les uns les autres. இந்த சமாதானம்
என்று சொல்லுகிற பொழுது எபேசு சபையிலே இருக்கிற யூதர்கள் அதன் அர்த்தத்தை சரியாக விளங்கிக் கொள்வார்கள். Et quand ils disent la paix, c'est que l'église d'Éphèse savait très clairement la signification. பவுல் கையாளுற விதத்தை பாருங்க. எடுத்த உடனே யூதர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்த்து முறையை சொல்லாமல் யூதர்கள் எப்படி வாழ்த்துவார்களோ அதையும் சேர்த்து சொல்லுகிறதை நாங்கள் இந்த வசனத்திலே பார்க்கலாம். On peut voir dans ce verset comment Paul parle de la paix concernant les églises. சமாதானத்தோட கிருபை என்கிற ஒரு வார்த்தையை அவர் முன்னுக்கு சேர்த்து கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறார். Il inclut le mot la grâce et la paix pour saluer l'église. கிருபை என்று சொல்லுவதற்கு முதலாக சமாதானம் என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தமே மேலானது அர்த்தம். Donc on peut voir que la paix a une signification supérieure. அவர் சொல்லுகிறார்கள் ஷாலோம் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் எதுவும் கெட்டு போகவில்லை, எதுவும் இல்லாமல் இல்லை என்கிறது அந்த ஷாலோம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம். Donc la signification du mot shalom, c'est que rien n'est perdu. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். Si nous pouvons avoir cette vie, c'est que nous avons obtenu une bénédiction. அதென்ன எதுவும் கெட்டு போகல, எங்களோட வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. Rien n'est perdu, nous avons aucun défaut. இப்படி சொல்லுகிற அந்த சமாதானத்தை கூட இதற்கு முன்பதாக பவுல் எதை சேர்க்கிறாரு? கிருபையை சேர்க்கிறார். Et on peut voir qu'il inclut la grâce devant la paix. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்று அழைக்கப்படுகிறது. Donc on peut voir que c'est une salutation spirituelle, que la grâce et la paix vous soient données. நம்ம ஒருவரோட வாழ்க்கைக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தலாம் தேவனுடைய பிள்ளைகள். Les enfants de Dieu, nous pouvons nous saluer les uns les autres, que la grâce et la paix vous soient données. நான் அநேக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு முன்பதாகவோ இல்லாவிட்டால் செவிப்பதற்கு முன்பதாகவோ கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனா அவர்கள் சொல்லுற அந்த அர்த்தம் எனக்கு இந்த கிருபையும் சமாதானத்துடைய அர்த்தம் சரியா விளங்காத படித்தால் எனக்கு அவர்கள் சொல்றது மாதிரி சொல்ல விருப்பம் வரையில்லை. Donc avant d'écouter les prêches ou la parole, j'ai beaucoup entendu certains dire que la paix et la grâce vous soient données, mais je ne connaissais pas la signification exacte. ஆனா கிருபையை குறித்து சமாதானத்தை குறித்து வேதம் என்ன கற்பிக்கிறது என்று பார்த்த பொழுது உண்மையாய் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவரை காணுகிற பொழுது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். Mais une fois que j'ai compris la connaissance concernant la grâce et la paix, vous pouvez vous aussi connaître et saluer les uns les autres. ஆகவே இந்த கிருபையும் சமாதானமும் என்கிறது எங்களுக்கு எதிலிருந்து கிடைக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் காணப்படுகிற ஐஸ்வர்யம் என்று பவுல் எபேசு மக்களுக்கு சொல்லுகிறார். Où est-ce qu'on peut retrouver la grâce et la paix? C'est dans la richesse de l'évangile que nous pouvons retrouver ces deux choses-là. கிருபையும் ஐஸ்வர்யமும் எதில கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். C'est dans l'évangile que nous retrouvons la grâce et la paix. இதை நீங்க இந்த கண்ணாடியோட பார்க்க வேண்டும். Vous devez regarder d'un point de vue. ஆகவே கிருபை சமாதானம் இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம இந்த சற்று தியானிக்க போறோம், கவனிக்க போறோம். Donc aujourd'hui nous allons voir, nous allons méditer la grâce et la paix. கிருபை என்பது எல்லாவற்றுக்குமான ஆரம்பம். Donc la grâce c'est le commencement de tout. சமாதானம் என்கிறது அதன் முடிவா இருக்குது. Et la paix c'est la fin de ces choses-là. மறுபடியும் சொல்றேன், கிருபை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பமா இருக்கிறது. Donc la grâce c'est le commencement de notre vie. சமாதானம் அதன் முடிவா இருக்கிறது. Et la paix c'est la fin. அதனாலதான் அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. C'est pourquoi il assemble les deux mots, que la grâce et la paix vous soient données. கிருபை என்கிறது கிரேஸ் என்கிறது ஒரு கிரேக்க சொல். Donc le mot la grâce c'est un mot grec. சமாதானம் ஷாலோம் அது எபிரேய சொல். Et la paix shalom c'est un mot hébreu. பவுல் அறிந்தவராய் இருந்தாலும் முதலாவது எதை சேர்க்கிறார்னா கிருபையை சேர்க்கிறார். Même si Paul connaissait, il parle d'abord de la grâce. பவுல் ஒரு எபிரேய யூதன். Donc on peut voir que Paul c'était un hébreu juif. அவர் சொல்ல வேண்டுமா இருந்தால் முதலாவது ஷாலோம் சமாதானம் என்று தான் சொல்லி இருக்க வேண்டும். Il devait d'abord dire shalom la paix. ஆனா அவர் எபிரேய யூதனாய் இருந்தாலும் இந்த சமாதானம் எதனால் கிடைக்கும் என்றால் ஒரு மனுஷனை கிருபை சந்திக்காவிட்டால் அவன் மெய்யான சமாதானத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே
அனுபவிக்க மாட்டான் என்கிறதை அவர் வார்த்தையினால் மட்டுமல்ல அனுபவத்தினால் எபேசு மக்களுக்கு சொல்லுகிறார். Mais il comprend très clairement que s'il n'y a pas la grâce, il ne peut pas obtenir la paix et il le montre à travers sa vie et ce qu'il a pu vivre. கிருபையை பல கோணங்களிலே நாம் வேதத்திலிருந்து ஆராயலாம். Donc on peut explorer à travers plusieurs moyens le mot la grâce. ஒரு உதாரணமாய் நாம் சொல்வோமானால் ஒரு அழகான நதி ஓடுகிறது என்று வச்சுக்கொள்வோம். Admettons qu'il y a une rivière qui coule. அது ஓடுகிற பொழுது பள்ளத்தாக்களை நோக்கி ஓடுகிற பொழுது பார்க்கிறதுக்கு அழகாக மாத்திரமல்ல அந்த இடங்கள் செழிப்பாகவும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். On peut voir que cette rivière coule à travers plusieurs roches, plusieurs falaises. நதியில் ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கிறது. Mais on peut voir que cette rivière a un commencement. அது எங்களுக்கு தெரியாது. On ne connaît pas. அது ஒரு மலை உச்சியிலே இருக்கும். Peut-être qu'il est sur le sommet d'une montagne. ஆனால் அங்கிருந்து வருகிற நதிகள் கிளைகள் இணைந்து வந்து ஒரு பெரிய ஆறாய் ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். On peut voir que cette rivière commence de la montagne et ça coule jusqu'en bas. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிருபை என்கிற அந்த ஆரம்பத்தை நாம் சரியாய் அறிந்து கொண்டால் மட்டும்தான் கிருபையில் வாழ்கிறதுனால் வர சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். Si seulement nous connaissons la vraie signification et le début du mot grâce, à ce moment-là nous pouvons vivre cette vie dans notre vie. கிருபையை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்களானால் கிருபை பிறப்பிக்கிற அடுத்த காரியம் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே. Si vous connaissez, vous mettez en pratique la grâce dans votre vie, à ce moment-là vous connaîtrez que la suite est la paix. ஆகவேதான் அவர் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் எபேசு மக்களுக்கு கூறுகிறார். இன்று இந்த ரெண்டு வார்த்தைகளின் மேன்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். Donc aujourd'hui nous allons voir la grandeur de ces deux mots-là. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. Donc c'est une chose, la grâce ça veut dire c'est une chose que Dieu nous donne. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய கரத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்வதற்கும் எந்த தகுதியுமே இல்லாதவர்களாய் இருக்கோம். ஆனால் தேவனுடைய பெரிதான இரக்கம் அவருடைய கிருபை எங்களை சந்தித்ததற்கு வேதம் சொல்லுகிறது. Nous avons été indignes, nous avons été sans rien, mais par la grâce de Dieu nous avons pu obtenir des choses. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். Nous savons tous que nous avons été sauvés par la grâce de Dieu. எங்களுடைய நீதியோ நாங்கள் செய்த நல்ல காரியங்களோ எங்களை ரட்சிக்கவில்லை. தேவனுடைய கிருபை எங்களை ரட்சித்தது. Ce n'est pas nos bonnes œuvres ou nos actions qui ont fait que nous avons été sauvés, mais c'est la grâce de Dieu. தேவனுடைய கிருபை எங்களை முன்குறித்தது. C'est la grâce de Dieu qui nous a prédestinés. ஆகவே நான் ரட்சிப்பை குறித்து யாரும் நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் தேவன் கிருபையாய் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு தேவன் எங்களை ரட்சித்தார். C'est gratuitement par la grâce et par la rédemption que nous avons été sauvés par Dieu. அதனாலதான் இந்த உலகத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். என்று சொன்னால் எவ்வளவு கிரயம் செலுத்தியும் நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. C'est pourquoi c'est avec allégresse, heureux, avec joie que nous devons célébrer cette chose, parce que c'est pas par nos œuvres que nous avons été sauvés. பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிற பொழுது நீங்க பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் நான் சொல்றேன், அவன் எபிரேய தூதனாய் இருக்கிறான். அவன் நியாய பிரமாணத்தை சரியாய் கடைபிடித்தவன். கிருபையை கண்ட பொழுதோ அவன் சொல்லுகிறான், கிருபை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நான் என்று ஒளிந்திருப்பேன் என்று சொல்லுகிறான். On peut voir que Paul c'était un hébreu juif, il observait les lois, mais quand il a vu la grâce, il a dit sans la grâce je ne suis rien. கிருபையின் மேன்மையை சரியாய் பவுல் உணர்ந்தபடியினால்தான் எபேசு மக்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே ஒரு வாழ்க்கை செய்தியாய் சொல்லிடப்படும் என்று கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக எழுதுகிறார். Paul connaissait très clairement la grandeur de la grâce, c'est pourquoi il donne comme mot de salutation que la paix et la grâce vous soient données. சரி, அடுத்தது சமாதானத்தை பார்ப்போம். Ensuite nous allons voir la paix. நாம் இந்த வார்த்தையை சரியாக சொல்ல வேண்டும். Nous devons dire correctement les paroles. சமாதானம் என்றால் என்ன? Que veut dire la paix? சண்டை சச்சரவு இல்லாவிட்டா இரண்டு நாடுகள் சண்டை பிடித்துக் கொண்டு இருக்குது, இல்லாவிட்டா ரெண்டு மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதற்குள் ஒருவன் போய் இந்த வாப்பா நீ சண்டை பிடிக்காத, இது சரியில்லை, இந்த வாழ்வை கெடுக்கணும், நீங்க சண்டை பிடிக்காத என்று விலகி விடுறதல்ல சமாதானம். La paix, c'est pas être entre deux personnes qui se disputent ou être entre deux pays qui font la guerre. இதைத்தான் அநேகம் சமாதானம் என்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Et beaucoup pensent que la paix, c'est être entre deux personnes qui se disputent. இது வரைக்கும் அடிபட்டா இப்ப அடிபடாம இருக்கிறோம். யாரும் சொன்னாங்க இல்ல நீங்க பொறுமையா இருங்க, பொறுத்திருக்கன்னு சொன்னதை நிமித்தம் பொறுமையா இருக்கிறோம்.
Peut-être qu'une personne dit soyez patient avec cette personne, donc nous sommes patients. இதுக்கு பேர் சமாதானம் இல்ல சண்டை நிறுத்தம். Cela ne veut pas dire que nous sommes en paix, mais c'est juste arrêter la guerre ou les disputes. இது வீட்டுக்குள்ள நடக்கும்னா சண்டை நிறுத்தம், ரெண்டு நாடுகளுக்கு நடக்கும்னா யுத்த நிறுத்தம். À la maison, ça veut dire c'est arrêter de se disputer. Entre deux pays, c'est arrêter la guerre. அப்ப இது சமாதானம் இல்ல. Ce n'est pas la paix. அப்ப நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் என்றா சண்டை போட்ட இருவர் சமாதானமாகி ஒப்புரவாகி இணைந்து இருப்பதுதான் உண்மையான சமாதானத்துக்குரிய அர்த்தம். Être dans la paix, c'est être réconcilié entre deux personnes et ne plus se prendre la tête entre ces deux personnes-là. சண்டை போட்டவங்க நிப்பாட்றாங்க. Donc les deux personnes qui se disputent s'arrêtent. ரெண்டு பேர் ஒப்புரவாகுறாங்க. Ils se réconcilient. ஒப்புரவாக மட்டுமல்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறாங்க. Ils prient l'un pour l'autre. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறாங்க. Ils s'aident entre eux. ஒருவர் ஒருவர் பார்த்து சிரிக்கிறாங்க. Ils rigolent entre eux. ஒருவர் ஒருவர் சேர்ந்து நடக்கிறாங்க. Ils marchent ensemble. இப்படிப்பட்ட உறவு கட்டப்பட்டதுக்கு தான் உண்மையான சமாதானம். Et c'est ça qu'on appelle la paix. வேதத்துல பழைய ஏற்பாட்டுல சமாதான பலி ஒன்று இருக்கு. Donc dans l'Ancien Testament, on peut voir la paix. தேவனிடத்தில் இருந்து பிரிஞ்சு இருக்கிறான். பாவத்தினால அவன் செய்த காரியத்தினால தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டான். Il y a un homme qui pêche contre Dieu. அவன் என்ன செய்யறான்னா அந்த பாவத்துக்கு ஏற்ற பலியை கொண்டு வந்து தான் தேவனோடு ஒப்புரவாக விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பலியை செலுத்துகிறான். Il offre un sacrifice pour pouvoir se réconcilier avec Dieu. அப்ப ஒப்புரவாயின பிறகு அவன் என்ன செய்யறான்? தேவனோட நடக்கிறான். Donc une fois qu'il a été réconcilié, il marche avec Dieu. அதுதான் சமாதான பலி என்று சொல்லப்பட்டிருக்கு. Et c'est ce qu'on appelle un sacrifice de paix. ஆனா நாட்டுக்கடையில யுத்தம் நிக்குதுன்னு வைங்க. Admettons qu'il y a la guerre qui s'arrête dans le ஒரு pays. வருஷம் யுத்தம் நிறுத்தம். Donc après un an, அது திருப்பி யுத்தம் துவங்கும். et la guerre va redémarrer. அது ஒரு தந்திரம். C'est une ruse. தந்திரம். ஏன்னு சொன்னா அந்த நாட்கள்ல ரெண்டு நாடும் தங்களை பலப்படுத்தி ஆயுதம் கொண்டவன் வேண்டி எது பலவீனமா இருக்குதோ அந்த நாட்டுக்குரிய காரியங்களை கண்டுகொண்டு யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். Les deux pays vont essayer de se fortifier, d'acheter des armes pour pouvoir se rebattre à nouveau. அது ரெண்டு நாட்டுகளுக்கு இருக்க பகமை நீங்க இல்லை. Donc les choses qu'il y a eu entre ces deux pays ne sont pas parties. அதே போலதான் ரெண்டு கணவன் மனைவியா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். நாங்க சண்டை நிறுத்தத்துல இருப்போமா இருந்தா அது ஒரு நாள் திருப்பி வடிக்கும். On peut voir que entre frères, sœurs, les parents ou la famille, si un jour nous sommes pas en paix, la guerre reprendra, les disputes reprendront. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் இந்த உண்மையான சமாதானத்தை நீங்க அறிந்து கொண்டவர்களா இருப்பீர்களானால் அந்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். Vous devez vous offrir, vous sacrifier pour pouvoir vivre une vie correcte dans la paix. வேதம் ஒரு மெய்யான சமாதானத்தை பற்றி பேசுகிறது. Donc on peut voir que la Bible parle de la paix. அது வெறும் சண்டை நிறுத்தத்தை பற்றி பேசல. Ce n'est pas juste arrêter les disputes. அது உண்மையான ஒப்புரவை பற்றி பேசுகிறது. Ça parle de la réconciliation. எங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? Que dit la Bible nous concernant? நாம் தேவனுக்கு பகைஞராய் இருந்தோம். Nous avons été étrangers à Dieu. சத்துருக்களாய் இருந்தோம். Nous avons été des ennemis. எங்களை ஒப்புரவாக்கினவர் யாரு? Et celui qui nous a réconciliés, c'est qui? ஆண்டவராகிய இயேசு C'est கிறிஸ்து. notre Seigneur Jésus-Christ. எபேசியர் 2:14 14வது வசனத்தை வாசிக்கிறோம். Dans Éphésiens 2, எபேசியர் verset 2:14. 14. Car il est notre paix qui lui des deux n'en a fait qu'un et qui a renversé le mur de séparation. எப்படி? 2:14 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரே ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து. அப்ப எங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பகை இருந்துச்சு, விரோதம் இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு. நாம் தேவனை அறியாதபடிக்கு அவருக்கு அந்நியராய் இருந்தோம் என்று சொல்லுகிறது. Qu'est-ce qu'il y avait en nous? Il y avait la séparation, la jalousie, plein de choses. Nous étions étrangers à Dieu. தேவ கிருபை என்னை தேடி வந்த பொழுது, நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பொழுது, நான் பிதாவை அப்பா பிதாவே கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார வாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கரங்களை தட்டி நாம் Car nous ne connaissons pas la grandeur que nous avons. ஏன்னு சொன்னா உங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நீங்க சரியா படித்து பார்ப்பீர்களானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிதா தகப்பன் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் உண்மையான தகப்பனுடைய அன்பையும் அரவணைப்பையும்
வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினவர் யார் என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்து. Dans l'Ancien Testament, les hommes connaissaient que Père était là, mais celui qui a pu vivre cette expérience, c'est seulement Jésus-Christ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் அவர் தேவனே என்று சொல்லுகிறார். மற்ற இடங்கள் எல்லாவற்றிலும் பிதாவை தகப்பனாக பிதாவாக சொல்லுகிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். Dans plusieurs passages, on peut voir que Jésus-Christ parle du Père en étant son Père, mais dans seulement un seul endroit, il parle de Dieu. ஆகவே பிதாவை ஒரு அன்பு நிறைந்த தகப்பனாக இந்த இஸ்ரவேலுக்கு வாழ்ந்து காட்டினவர் காண்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Seulement Jésus-Christ qui a montré que Dieu était amour avec tout le monde. மத்தேயு 27:46 வசனத்திலே மட்டும் ஏலி ஏலி லமா சபத்தானே, அதன் அர்த்தம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவாகிய தேவனை அவர் பிதா என்று சொல்லாமல் தேவனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்கிறது. Dans Matthieu, on peut voir que seulement un seul passage, on peut voir que Jésus-Christ demande au Père pourquoi il l'a abandonné. ஏன்னு சொன்னால் சற்று அதை ஆழமாக நீங்கள் பார்க்கிறீர்களான இந்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகனாய் இருந்தவர் பாவத்தை தன்மேல் சுமந்தபடியினால் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராய் பிதாவாகிய தேவன் இருப்பதனால் அவர் கைவிடப்பட்ட நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். On peut voir que cette parole a été prononcée lorsqu'il a été abandonné et qu'il a supporté l'ensemble des péchés sur la croix. அப்படிப்பட்ட அந்நியராய் பரதேசிகளாய் பகைஞராய் தேவனற்றவர்களாய் இருந்த எங்களை அவர் ஒப்புரவாக்கினார். சமாதான காரணராகி இது நிரந்தரே உருவாக்கி பிதாவை நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரத்தக்கதாக அப்பா பிதா என்று தொடரத்தக்கதாக தேவ கிருபை என்னையும் உங்களையும் தேடி வந்தது. On peut voir que la grâce nous a trouvés pour que nous soyons réconciliés avec le Père, que nous sommes sanctifiés de ses péchés et pour pouvoir vivre cette vie. இது சாதாரணமான காரியம் அல்ல. Ce n'est pas une chose facile. உங்களுக்கு ஆரம்ப சபை ஆரம்ப கட்டங்களில் ஜூதர்கள் புறஜாதிகள் பிரிந்திருந்தார்கள். On peut voir que les Juifs et les païens étaient séparés. சபை ஆரம்பித்த காலத்திலேயும் கூட சொல்லுகிறார்கள் பவுல் கூட பேதுரு கூட புறஜாதிகள் சபை ஜூதர்கள் சபை என்று கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள். On peut voir qu'il y avait une séparation entre les églises des Juifs et les païens. ஆனால் சபைக்கு உபத்திரவம் வந்ததனால சீசர்கள் சிதறடிக்கப்பட்டதனால அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்மையான சுவிசேஷத்தை அவர் அறிந்தவராய் சுவிசேஷத்தின் காரியத்தை விளங்கப்படுத்தினதனாலே வந்த விளைவு என்ன தெரியுமா? ஜூதர்களும் புறஜாதிகளும் அடங்கிய சபை அந்த காலத்தில் இருப்பார்கள். On peut voir que comme Paul connaissait très clairement l'évangile et la parole de Dieu, il a pu réconcilier les Juifs et les païens. அப்படி மகத்துவமான சத்தியங்களை பவுல் அறிந்து கொண்டதனாலதான் அவர் புறஜாதி என்றும் இல்லை ஜூதன் என்றும் இல்லை எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் தலையாய் இருக்கிறார், நாங்கள் சரீரங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சபையை அவர் இந்த உலகத்திற்கு தேவனுடைய சரீரங்களின் அவயவங்களாக அவர் எங்களுக்கு முன்பதாய் அருமையான சத்தியங்களை வெளிப்படுத்தினார். On peut voir que comme Paul connaissait très clairement la parole de Dieu, il n'a fait aucune différence entre les païens et les juifs. Il a dit que Dieu est la tête et nous sommes tous les membres du corps. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜூதரும் சமாரியரும் புறஜாதியரும் சேரவே மாட்டார்கள், கனவு கூட காண முடியாது. ஏனென்றால் ஒரு ஜூதன் சமாரியனுடைய கையில் இருந்து தண்ணி வேண்டி குடிக்க மாட்டான். On peut voir qu'il y avait une séparation entre les juifs et les samaritains. Les juifs ne buvaient pas l'eau avec les samaritains. அப்படி பகையாய் இரண்டு துருவங்களாய் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியை தண்ணி கேட்ட பொழுது சமாரிய ஸ்திரீ சொல்றா, உம்மிடம் பாத்திரம் இல்லையே, பேசே நீ தண்ணீர் கொள்ள கேட்கிற அப்படி என்று சொன்னால் சமாரியர் குடிக்கிற பாத்திரத்துல கூட ஜூதன் தண்ணி வேண்டி கொடுக்க மாட்டான். அப்படி பிரிந்து கிடந்த காரியம் சுவிசேஷம் என்கிற காரியத்தினாலே இரு தரத்தாரை ஒன்றாக்கினார். இது எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். On peut voir qu'il y avait une séparation entre les samaritains et les juifs. On peut voir que à travers Jésus-Christ, il y a une réconciliation entre ces deux peuples. காரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார். அந்த சமாதான காரணம் தான் கிருபையாய் வெளிப்பட்டார். On peut voir que Jésus-Christ est le Dieu de la paix. Il a pu réconcilier ces personnes. ஆகவேதான் பகையாக நின்ற சுவரை தகர்த்து விட்டார். ஆகவே உண்மையான ஒரு சமாதானத்தை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டுகிறது யார் தெரியுமா?
தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற மக்கள் என்று பவுல் சொல்லுகிறார். Et Paul dit que c'est à travers l'Église et c'est les personnes de l'Église qui montrent la paix dans ce monde. ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் இன்று சமாதான குலைச்சல் உள்ள ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? உண்மையான சுவிசேஷம் என்னை சந்திக்கவில்லை, உங்களை சந்திக்கவில்லை என்கிறதுதான் அதற்கு பதிலாக இருக்கிறது. Et si nous faisons les choses contre Dieu, les choses contre la paix, c'est que la parole de Dieu ne nous a pas été rencontrée. ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் உக்ரைன் தேசத்துக்காக ஜெபித்தோம், ரஷ்யாவுக்காக ஜெபித்தோம், நீங்கள் கனவு கூட காண முடியாது ஒரு சமாதானம் இந்த தேசத்துல உலகத்துல வர வேண்டும் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியிலே மட்டும்தான் உண்மையான சமாதானத்தை இந்த உலகம் அனுபவிக்க முடியும் என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Nous avons prié pour l'Ukraine, nous avons prié pour la Russie, mais vous ne devez pas oublier que c'est seulement notre roi, Seigneur Jésus-Christ, qui peut apporter la paix. அப்ப இப்ப யார் அந்த சமாதானத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும்? நானும் நீங்கள். Donc c'est à vous et à moi de pouvoir vivre dans la paix. உண்மையான ஒரு சமாதானத்தை வாழ்கிற குடும்பங்களாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Nous devons nous offrir, nous sacrifier pour vivre une vie de paix. அந்த பகையாகிய நடுச்சுவரை தகர்த்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க தேவனுடைய குணாதிசயங்கள் அவருடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அது வளர ஆரம்பிக்கும். Donc on peut voir, si plus nous allons méditer la parole, plus nous allons voir les œuvres de Dieu en nous. அதாவது பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையிலே எபேசு மக்களுக்கு சொல்லுகிறார், நீ ஒருவரை பார்த்து உண்மையா ஷாலம் சொல்ற, சமாதானம் என்று சொல்ற, இந்த உண்மையான சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் இந்த சமாதானத்தின் ஊற்றாகிய கிருபை உன்னை சந்திக்க வேண்டும். Paul dit que si la réelle paix en toi, à ce moment-là, la grâce te rencontrera. அதாலதான் பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீர்களானால் அவர் ரட்சிப்புக்கு தன்னை சந்தித்த தேவனுக்கு அவர் நன்றி சொல்லாமல் நிருபம் துவக்கவே மாட்டார். Et on peut voir dans tous les épîtres que Paul a écrit, il remercie Dieu d'abord de lui avoir donné le salut. ஏனென்று சொன்னால் தகுதி இல்லாமல் இருந்தாலும் தேவன் தன்னுடைய கிருபையினால தேவன் எங்களை சமாதானத்தை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, நாம் பிதாவை அப்பான்னு கூப்பிடுகிற இந்த பெரியான சிலாக்கியத்தை தேவனங்களுக்கு தந்திருக்கிறாரே, அதை நாம் பெற்றுக்கொண்டனே என்று சொல்லி பவுல் அதை மறவாதவராய் நன்றி உள்ளவராய் நிருபங்களிலே அதை எழுதுகிறார். Donc on peut voir que Paul remercie que par la grâce il a pu appeler Dieu le Père, et c'est par ces choses-là qu'il a pu obtenir par la suite la paix. நீங்கள் ஒன்றை மாத்திரம் நம்ப வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில தேவ கிருபை மாத்திரம் எங்களை சந்திக்காவிட்டால் நாம் இந்த இடத்துல நாம் விசாவோட வாழ்ந்திருக்கலாம், நல்ல வீடுகளோடு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நிச்சயத்தை குறித்ததான இந்த நம்பிக்கை இல்லாமல் மரண நேரத்திலே அநேகர் புலம்புகிறதை என்ற காதாலை நான் கேட்டுவிட்டேன். அப்படியும் நீங்கள் புலம்புகிறவர்களாய் மாறிக்கொள்வீர்கள். Vous pouvez voir que si la grâce ne vient pas dans votre vie, habite pas en vous, à ce moment-là, il y a plein de choses qui peuvent arriver dans votre vie. நாம் இந்த இடத்துல இருக்கிறோமோ என்றால் அது கர்த்தருடைய கிருபை. Si nous sommes présents aujourd'hui ici, c'est par la grâce de Dieu. தாவீது சொல்லுவார், நான் என் வீட்டாரும் இதுவரைக்கும் வந்ததோ என்றால் அது கர்த்தருடைய கிருபை. David dit, moi et ma maison, si nous sommes là, c'est par la grâce de Dieu. இந்த இடத்துல நாம் விசா உள்ளவர்களாக இருக்கலாம், விசா இல்லாதவர்களாக இருக்கலாம், வீட்டோட இருக்கலாம், வீடு இல்லாதவர்களாக இருக்கலாம், சுகபலத்தோடு நாம் ஜீவித்து வாழ்கிறோமாக இருந்தால் அது கர்த்தருடைய கிருபை. Si nous avons une maison, une bonne santé, quelle que soit la chose que nous avons, si nous avons tout ça, c'est la grâce de Dieu. ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் கிருபையாய் இருக்கிறது என்கிறதை பவுல் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எபேசு மக்களுக்கு அதை சொல்லுகிறார். Paul dit aux églises d'Éphèse que le commencement de leur vie, c'est la grâce. சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில இயற்கையாகவே ஒரு மனிதனை தேவனை வெறுக்கிறவனாய் காணப்படுகிறார். On peut voir de façon naturelle, on peut haïr certaines personnes. சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க, Peut-être que vous annoncez l'évangile, கேட்க மாட்டாங்க. ils ne vont pas vous écouter. நாங்க நல்லா வாழ்றோம்னு சொல்லுவாங்க. Ils vont dire qu'ils ont une bonne vie. அது நல்லா என்ன தெரியுமா? மனிதன் பாவத்திலே விழுந்த நாளிலே இருந்து அவனுக்குள்ள தேவனை குறித்த காரியங்களை அறிவதற்கு அவனுக்குள்ளாக கிரியை செய்கிற அந்த சுபாவம் அல்லது நேச்சர் என்று சொல்லலாம். Le jour où l'homme est tombé, à partir de ce moment-là, il a perdu la nature de connaître ses péchés. பாவத்துக்கு முன்பதாக
அவர் விடுதலுக்கு முன்பதாக அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? தேவனுடைய வழி நடத்தல், தேவனுடைய பிரசன்னம், தேவன் பேசுவதை கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான அனுபவத்தில் தான் மனிதன் வாழ்ந்தான். Donc on peut voir qu'il y avait la dirigeance, il y avait la présence de Dieu avant que l'homme soit chuté, qui tombe dans le péché. நாங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9 10 நாங்கள் வாசிச்சு அதை கவனிச்சு முடிப்போம். Nous allons prendre le livre de Romains, chapitre 5, versets 8-9. ரோமர் 5:8 வசனம். Mais Dieu prouve son amour envers nous, en ce que lorsque nous étions encore des pécheurs, Christ est mort pour nous. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 5:6 நாம் அக்கிரமக்காரர்களா இருந்தோம். 6வது வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவிகளா இருந்தோம். 8வது வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆகவே ஒரு பாவத்துல விழுந்ததுக்கு பிறகு வந்த சந்ததியின் தொடர்ச்சியான வாழ்க்கை எப்போதும் தேவனுக்கு சத்துருவாகத்தான் நாம இருந்தோம். எங்களோட எண்ணங்களில எங்களோட சிந்தைகளில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் என்று வேதம் சொல்லுகிறோம். On peut voir que dans la Bible nous dit que nous étions tous pécheurs, nous étions tous contre Dieu, nous faisons tous des choses contre Dieu. ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களை என்ன செய்தார்? சத்துருவாய் நாம் பிதாவுக்கு இருந்து தேவனுக்கு சத்துருவாய் இருந்த எங்களை அவர் என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். Et on peut voir ce qu'a fait Jésus-Christ, c'est qu'il nous a réconciliés parce que nous étions ennemis contre Dieu. அப்ப சுவிசேஷத்தை குறித்து பவுல் என்ன சொல்றார்? நாம் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நான் உங்களிடத்தில் செய்தேன். C'est pourquoi Paul dit qu'il fait un service et qu'il est serviteur de la réconciliation. ஆகவே முதல் நாம் சமாதானம் இல்லாதவர்களாய் இருந்தோம். Avant nous étions sans paix, பகை நிறைந்தவர்களாய் இருந்தோம். nous étions remplis, நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம். nous étions sans இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம். nous étions enfants de ténèbres. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். Concernant l'inquiétude concernant l'avenir. ஆனால் கிருபையால் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை நாங்கள் சந்தித்த பொழுது எங்களுக்குள்ள என்ன வந்தது? நித்தியத்தை குறித்த நம்பிக்கை வந்தது. Nous avons eu la confiance concernant l'éternité. பகை எங்களை விட்டு நீக்கப்பட்டது. La rédemption a été பிதாவை அப்பா பிதாவை தொழுகிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். Nous avons obtenu le fait de appeler Dieu le Père. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த நிலையான உண்மையான சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய விருப்பமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. L'envie, la volonté de Dieu, c'est que nous vivons une vie remplie de paix. ஆகவே கிருபை என்கிறது அது சாதாரணமான காரியம் அல்ல. தேவ இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தினால் உண்டான விளைவு, அதனால் எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. On peut voir c'est les conséquences de l'évangile, c'est la paix que nous obtenons. அந்த கிருபை எங்களை சந்தித்த பொழுது கிருபையின் முடிவாகிய அந்த உண்மையான சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். On peut voir que tout au début, au commencement, nous obtenons la grâce et la finalité, c'est la paix que nous. நாம் ஜாவரம் எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 1-2 வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க போகிறேன். Nous allons prendre 2 Pierre. 2 பேதுரு 1-2. Chapitre 1, verset 2. பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். Que la grâce et la paix vous soient multipliées par la connaissance de Dieu et de Jésus notre Seigneur. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நாம் ஜாவனும் இந்த வசனத்தை எடுத்து வாசித்து ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். எழுந்திருந்து 2 பேதுரு 1-2 நாம் ஜாவனும் வாசிப்போம். வாசிங்க. Chapitre 1, verset 2. எப்படி உங்களுக்குள்ள சமாதானமும் கிருபையும் பெருகுமா? அதை அழகாக பேதுரு எழுதுகிறார் பாருங்க. சமாதானமும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு எப்படி பெருகும்? நாம் யாவரும் இணைந்து வாசிப்போமா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்படியா இருந்தால் எங்களோட வாழ்க்கையில சமாதான குறைச்சலுக்கு காரணம் என்ன?
Vous savez les raisons pour lesquelles nous n'avons pas la paix dans notre vie? நாம் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை. Nous n'avons pas assez de connaissances concernant Dieu. இயேசுவை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை. Nous n'avons pas la connaissance concernant Jésus-Christ. வேதம் சொல்லுகிறது தேவனோடு சமாதானமாய் இருக்கிறவன் மனிதனோடு சமாதானமாய் இருப்பான். Celui qui est en paix avec Dieu, alors il sera en paix avec les hommes. தேவனோடு பழகுகிறவன் தேவனுடைய குணாதிசயங்களை பெற்றுக் கொள்வான். Et celui qui parle avec Dieu, donc il connaît les attributs, les caractères de Dieu. அது நம்முடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில அது வெளிப்படும். Et à ce moment-là, ça apparaîtra à travers notre vie. அப்படியா இருந்தால் Donc s'il se passe cela, சமாதான குறைச்சல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் தேவனை அறிந்த பிள்ளைகள் நீங்கள் பிதாவாகிய தேவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டிய விதமாய் அவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை நாங்கள் அறிந்து எங்களை கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். nous devons nous consacrer pour pouvoir avoir plus de connaissances concernant Dieu et Jésus-Christ pour avoir une vie remplie de paix. ஆகவே நாம் அவர்கள் கண்களை மூடி நான் ஜெபித்து முடிக்கிறேன். பாஸ்டர் அவர்கள் முடிப்பார்கள். ஒரு காரியத்தை இந்த நேரத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனத்தில் பிதாவாகிய தேவனாலும் என்று சொல்லாமல் அதற்கு முன்பதாக நம்முடைய பிதாவாகிய தேவனால் பார்த்தீங்க அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வார்த்தையில். இப்படி வாசிச்சு நாங்கள் படிக்கணும். ஆரம்பத்தில நாங்கள் இப்படி பார்க்குறீங்க. அவள் உரிமையாக சொல்லுகிறார் நம்முடைய ஒவ்வொருத்தரும் உங்களை அந்த கிருபை சந்திச்சிருக்குமா இருந்தார் பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து சுவிசேஷம் உங்களை சந்திச்சிருக்குமாவான நீங்க நம்முடைய பிதா என்ற அந்த உரிமையோடு நீங்க அவரோடு பழக உங்களுடைய இருதயத்தை கொட்ட இருதயத்தின் பாரங்களை சமர்ப்பிக்க தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இறங்குறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நாம் அவருக்கு பகைஞராக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம். ஆனாலும் தேவ கிருபை எங்களை சந்தித்தது. அதுக்கு பிற்பதாக சொல்லுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று துவங்குகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லல பாருங்க, கர்த்தரை அதை சேர்க்கிறார். அவர்கள் 2 பேரும் சமமானவர்கள். அவர்கள் கிரியை செய்கிற காரியத்தில் வித்தியாசப்படலாம். ஆனால் அவர்களுக்குரிய தெய்வத்துக்குரிய அந்த சம அந்தஸ்துடையவர்கள் இருக்கிறத சொல்லுகிறார். அறிந்து கொள்வார்கள். சும்மா சொல்லல. இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று பயன்படுத்தின சொல்லுக்கு அடோனாய் என்ற அர்த்தம். அடோனாய் என்றால் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே எபேசியர் சரியா அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன்களை முன்குறித்தார். பிதா செய்த காரியம் ஒன்று, பிதா சொல்ல செய்த காரியம் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து தாழ்வானவர் அல்ல, அவர் ஒரே சமமானவர் என்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான சக்தி. இதை நாம் அறிந்து கர்த்தரை நாம் துதிக்க எங்களை ஒப்புக்கொடுப்போம்.